ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட எழுதுகோள் நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அகக்கண்ணாடி, ஒரு மனநல மருத்துவரின் டைரி குறிப்புகள். இதை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரைஸ் இஸ்மாயில். ஸோ டாக்டர் ரைஸ் இஸ்மாயில் வந்து காயல்பட்டினத்தில் பிறந்திருக்காரு அண்ட் திருநெல்வேலியில் வந்து எம்பிபிஎஸும் மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து டிபிஎம் டாக்டரேட் இன் சைக்காட்ரிக் மெடிசன் பண்ணிட்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு சைக்காட்ரிஸ்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மருத்துவர் கன்சல்டேஷனில் வந்து அவருக்கு வந்த மனநல நோயாளிகள் பற்றி, அவங்களுக்கு இருந்த மனநல நோய்கள் பற்றி எழுதியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட அனுபவத்தில் என்னென்ன மாதிரி மன பிரச்சனைகள் இருந்திருக்குது, அவர் சந்தித்த மனிதர்களுக்கு என்னென்ன மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 50 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டாக வந்து இதை எழுதியிருக்காரு. அண்ட் அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்குமே வந்து அந்த பப்ளிஷர்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி இதை வந்து ஒரு புத்தக வடிவில் வந்து உங்க வெளியிட்டு இருந்திருக்காங்க. 2021 தான் வந்து இது அஃபிஷியலாக ஒரு புக்கை வெளியில் வந்துருக்குது. அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. நிறைய பேர் வாங்கி படிச்சிருந்துருக்காங்க. நம்ம நெட்டில் பார்த்தாலே நிறைய பேர் ரிவ்யூஸ் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை பற்றி. ஸோ இந்த புத்தகம் அப்படியே வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசுகிற முக்கியமான ஒரு விஷயம் வந்து மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கேர் எடுத்து பார்த்துருப்போம். அதுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்போம். பட் மனநலம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அட்லீஸ்ட் நான் வளர்ந்த சமயத்தில் வந்து இப்போ இருக்கிற ஒரு அவேர்னஸ் கூட அந்த டைமில் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கும். உடம்புக்கு வந்து என்னென்ன மாதிரி நம்ம கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் பற்றி சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவுமே தெரியாத மாதிரி தான் நம்ம இருந்திருப்போம். இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அவேர்னஸ் இருந்துமே நிறைய பேர் வந்து ஒரு நமக்கு ஒரு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் போது ஒரு உடல்நல மருத்துவர்கிட்ட போகிற மாதிரி ஏன் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அத்தனை பேர் உடனே போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற மக்களோட புரிதல், மனநலம் சார்ந்த புரிதல் தான் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு காலேஜ்லேயே இருக்கும் போது நான் வந்து ஒரு ஃபீவர் எனக்கு வந்திருக்கு, நான் ஃபீவருக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற சொல்லும் போது நான் அதுக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போவேன். அந்த டாக்டர் வந்து கண்டிப்பாக டயக்னோசிஸ் பண்ணுவார். எனக்கு போனோடனே ஒரு ஃபீவர் அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து டயக்னோஸ் பண்ணுவார். அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் என்னென்ன மாதிரி மாத்திரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் அந்த இடத்துல உட்காரும் போது எனக்கு எந்த ஒரு தாட்டுமே இருக்காது. ஃபீவர் எப்படியாச்சும் போனால் போதும் அப்படின்னு இருப்போம். ஏன்னா வந்து ஃபீவர் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். இப்போ யார்ட்டா இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீவர் வரும். ஃபீவர் எப்படி வருதுன்னு சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாமே வரும். சில நேரத்தில் மழை நல்லா பெய்யும், ஐஸ்லாம் நான் வாங்கி சாப்பிட்ருப்போம். அப்போலாம் சுத்தமாக ஃபீவரே வந்திருக்காது. ஏன்னே நம்மளே ஆச்சரியப்பட்டிருப்போம். ஆனால் வெயில் அடிக்கிற சில காலத்தில் கூட நமக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். திடீர்னு நமக்கு வந்து காய்ச்சல் வர ஆரம்பிக்கும், இல்லை வந்து ஒரு ரன்னிங் நோஸ் வர மாதிரி இருந்திருக்கும். இது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ப்ரிகாஷனுக்கு நம்ம எப்படி இருந்தாலுமே எடுத்தோடனே ஒரு இந்திய சமூகத்தில் நான் சொல்கிறேன், எடுத்தோடனே நம்ம போய் டாக்டருக்கு போகிற மாதிரி இல்லை. முதல்ல ஃபார்மசியில் நமக்கு நார்மல் பேராசிட்டமால் போட்டு பார்ப்போம். அதுவும் நமக்கு எந்த ஒரு தீர்வும் தராத பட்சத்தில் நம்ம போய் டாக்டர்கிட்ட பார்ப்போம். டாக்டரும் பார்த்துட்டு அவரும் ஒரு மாத்திரையை தருவார். அது அடுத்த நாளே வந்து நமக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் மனநலத்துக்கு இது அப்படியே வந்து ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம மனநலம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சில நேரத்தில் வந்து நமக்கு மனநல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே வந்து வேற ஒரு தாள் தேவைதான் படுது. அவங்களுக்கு வந்து மனநலம் சார்ந்த ஒரு அறிவு இருந்துச்சுன்னா, ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் அவங்க நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற போது கூட நம்ம வந்து டக்குன்னு எடுத்தவங்க ஒருத்தவங்க வந்து போய் ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம். அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இதுக்கு வந்து இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்குது, மனநலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது நம்ம வந்து ரொம்பவே க்ளோஸ்ட் சர்க்கிளாக நம்ம யார்கிட்ட இருப்போமோ அவங்கள்ட்ட தான் சொல்லுவோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம அத்தாமாட்ட தான் அதை மோஸ்ட்டாக சொல்லுவோம். ஃபாதர் அண்ட் மதர்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட புரிதலுக்கு அவங்களோட அவேர்னஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு தர்காவுக்கு போகலாம், போய் மந்திரிச்சுட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயமா தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து தீர்வு எட்டாத நேரத்தில் தான் அவங்க வந்து இதை வெளியிலேயே சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே வந்து அவங்க ஒரு க்ளோஸ் சர்க்கிளை தாண்டி வெளியில் சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா சைக்கலாஜிக்கலாக வெளியில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அதை தவிர்த்துட்டு ஒரு சுற்றி இருக்கிற சூழல் வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்து உண்டாகணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும், ஒரு வல்னரபிலிட்டி வந்து நமக்குள்ள ஒரு மன பிரச்சனை வந்து வெளியில சொல்றதுக்கு வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும்.
நம்ம வந்து நம்மளோட உள் சார்ந்த ஒரு பிரச்சனையை தான் நம்ம வெளியில சொல்ல போறோம். அப்படி இருக்கிற நேரத்துல அதை வந்து என்ன மாதிரி நினைப்பாங்க, மற்றவங்க எப்படி பேசிட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து இது வந்து அவங்கள மட்டும், இந்த நோயாளியை மட்டும் குறை சொல்ற மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம சுற்றுச்சூழல், நம்ம இருக்கிற அந்த சூழல் வந்து மாறினாலே போதும், நம்ம வந்து வெளிப்படையா சொல்ல ஆரம்பிக்கும். இப்போ வந்து எப்படி வந்து ஒரு ஃபீவர், இப்போ நான் லீவ் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இன்னைக்கு டாக்டருக்கு வந்து நான் போய் பார்த்துருக்கேன், இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன், ஒரு ஆஃபீஸோ காலேஜ்ல நான் சொல்லும் போது நான் டேரக்டா போய் எனக்கு ஃபீவர் தான் இருந்துச்சுக்கிறத நான் போய் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஆனா ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற போது நம்ம சொல்றதுக்கே தயங்குவோம், சில நேரத்துல சொல்லாமே இருப்போம், வேற மாதிரி பொய் கூட சொல்லுவோம். நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு போனேன் அப்படின்னு பொய் சொல்லி கூட நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது அவ்வளவு ஒரு நமக்குள்ள சார்ந்த ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு விஷயமா இருக்குது. சில நேரத்துல வந்து நமக்கு மனநல பிரச்சனை இருக்குங்கிறது வந்து நம்ம மனசு ஏத்துக்காது. அது வந்து நமக்கு உண்மையிலே இருக்குதா அப்படிங்கிறதே வந்து ஒரு குழப்பத்தில நம்ம தள்ளிட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அதுவே வந்து இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸா கூட உருவாக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்மா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முதல் சாப்டர்லேயே வந்து உடைச்சிடுறாரு. சிலோன் காலி அப்படிங்கிற சாப்டர்ல வந்து இந்த மாந்திரிகமாக இருக்கட்டும், இந்த மந்திரம் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி ஒரு சிலோன் காலிங்கிற ஒரு சாப்டர்ல வந்து சுக்குனராக போட்டு உடைச்சிடுறாரு. இது உடைக்கிறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, மனநல பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நமக்கு மட்டும் வராது, வந்துச்சுன்னா அது வந்து நம்மளை வந்து ஒரு குற்றம், நம்ம வந்து பலவீனமா ஆகிட்டோம் அப்படிங்கிற விஷயம் இல்லாம, ஒரு எப்படி ஒரு காய்ச்சல் வருதோ, எப்படி வந்து ஒரு நார்மலான ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதோ அந்த மாதிரி விஷயமாகத்தான் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து, நம்ம மனநல பிரச்சனை வந்து சரி பரவாயில்ல நமக்கு வந்திருக்குது, இதற்கான தீர்வு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை வந்து இது நமக்கு இட்டு செல்லுது. அண்ட் செகண்டா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 சாப்டர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா. 50 சாப்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்கா மட்டுமே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஸ்திரேலியாவில பார்த்த நோயாளிகள் மட்டுமே கொஞ்சம் இன்டர்நேஷனலா மட்டும் இவர் பேசாம அங்க இருந்தும் நம்ம ஊர் மக்களுக்குள்ள அந்த கம்பேரிஷன் வந்து பண்றாரு. அந்த கம்பேரிசன்ல எப்படி வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில இருக்கிற அந்த வெஸ்டர்ன் மெடிசன் வந்து வெஸ்டர்ன்ல ஃபாலோ பண்ற அந்த மாடர்ன் மெடிசன் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அட்வான்ஸ்டா இருக்குது, அவங்க எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது சில நேரத்துல வந்து அது வந்து எந்த மாதிரியான ஒரு முன்னோக்கி நம்ம செல்லாம தடுக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் முக்கியமா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இவர் புத்தகத்துல வந்து வெறும் மனநோய் சார்ந்து மட்டும் இல்லாம எது வந்து மனநோயே இல்லை, அது வந்து பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். பர்சனாலிட்டி டிஸார்டர்னா முதல்ல என்ன, ஆளுமை கோளாறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆளுமை கோளாறுனா என்ன அப்படிங்கிறது கூட அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா புத்தகத்தை படிச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் சாப்டர்ஸ் படிக்கும் போது நமக்கு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படிலாம் கூட நோய் இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன பிரச்சனை இருக்குது, அது வந்து இன்டர்னல்லா அவங்க கான்ஃபிளிக்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கான்ஃபிளிக்ட்னா அது வெளியில யார்ட்டையும் சொல்லாம உள்ளுக்குள்ளேயே போட்டு அதை தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து எப்படி வந்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு மூலியமா அது வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவங்க உடம்புல உள்ள குறைபாடுகள்லாம் வர ஆரம்பிக்குது. சில நேரத்தில் வந்து பிளேஜியா, அதாச்சும் பிளேஜியா கூட ஹெமிப்ளேஜியா, குவாட்ரிப்ளேஜியா மாதிரி விஷயம் கூட அவங்களுக்கு வந்து இதனால இட்டு செல்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு பயமும் இருந்துச்சு. ஸோ நம்ம மனநோய் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம லேசா எடுக்கக்கூடாது. அதுவுமே வந்து எப்படி நம்ம உடல்நலம் சார்ந்து சீரியஸா எடுக்கிறோமோ அது போலவே இதுக்கும் நம்ம சீரியஸா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் இவர் வந்து ஆளுமை கோளாறு பேசுற அதே சமயத்துல வந்து ஒரு டாக்டர்ஸ்குள்ள அந்த சைக்காலஜிக்கல கூட அவர் பேசுறாரு. அதாச்சும் டாக்டர்ஸ் கிட்ட என்ன ஒரு மனநலம் சார்ந்த என்ன ஒரு பிரச்சனை இருக்கும், நான் என்ன நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சுமார் எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 பேஷண்ட்டை பாக்குறான்னு வைங்க. 10 பேஷண்ட்ல வந்து ஒரு 5 பேஷண்ட்ல இருந்து 6 பேஷண்ட் வரைக்கும் அவங்க மோஸ்டா காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு காமனான இந்த விஷயமா தான் இருக்கும். இந்த காய்ச்சல்னா சொல்றது இந்த காமன் கோல்டா இருக்கட்டும், ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள், ரன்னிங் நோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பெருசா தீர்வு கொடுக்க போறாங்க, அதே மெடிசனை திருப்பி எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க, அப்படியே இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வேரியேஷன்ஸ், அவங்க ஒரு 20 to 30 இயர்ஸ் அவங்க இந்த ஃபீல்டுல இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலுமே ஒரு நாளைக்கு நம்ம ஒரு செட்டிங்ல போய் பார்த்தோம்னா ஒரு 10 பேஷண்ட்ல 6 பேஷண்டோ ஒரு 5 பேஷண்டோ ஃபீவர் தான் வருவாங்க. அதே மருந்து தான் திருப்பி கொடுக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மொனாட்டனஸா இருக்கும், ஒரு சோர்வு ஏற்படும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் அதை சார்ந்து வந்து இவர் வந்து நிறைய விஷயங்களை பேசுறாரு. அதாச்சும் செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி இந்தியாவில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து தயங்குறாங்க,
தயங்குறது மட்டும் இல்லாம இது எப்படி பார்க்கப்படுது டாக்டர்களுக்கு மத்தியிலேயே இந்த செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிற விஷயம் எப்படி இந்தியாவில் பார்க்கப்படுது அண்ட் ஆஸ்திரேலியாவில இது எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்தியாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் பார்க்குறேன், ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறேன், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறேன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒரு பேச்சுக்கு நம்மள்ட்ட சொல்றாரு, இது வந்து இப்படிதான் இருந்தாலும் நான் ஒரு தடவை ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு ஒரு நோயாளியா இல்ல நம்ம போய் நம்ம ஒருத்தங்களுக்கு காட்ட போறோம் அப்படிங்கிற போது நம்ம என்ன நினைப்போம்னா, இவர் ஒன்றும் தெரியல போல இந்த டாக்டருக்கு, இவர் அதனாலதான் இன்னொரு டாக்டர் போய் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கிறாரு, இவர் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தாலும் இவருக்கு இதுல நாலேஜ் இல்லை போல அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் இது வந்து வெளிநாட்டுல அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் ஒப்பீனியன் வந்து இப்போ ஒரு டாக்டர் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நோயாளி வந்து நம்ம மேல ஒரு உண்மையில அக்கறை எடுத்து ஒரு வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுறாரு, நமக்காக அவர் இறங்கி வேலை செய்யறாரு அப்படிங்கிற ஒரு அக்கறை தோணியில அவங்க பாக்குறாங்க. நம்ம ஊர்ல எப்படின்னா அந்த டாக்டரை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பாக்குறோம். அதனாலே நிறைய டாக்டர் வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது இல்லை. இதுல ஒரு 50 கதைகள்ல டிஃப்ரெண்டா பல நோய்களை பத்தி நமக்கு சொல்றாரு. இது மூலியமா நமக்கு வந்து அந்த நோய்களை பத்தியான ஒரு அவேர்னஸ் தெரியுது. நம்ம வந்து யாராச்சும் ஸ்பாட் அவுட் பண்ணாலோ, அந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருந்து ஒருத்தவங்க ஸ்பாட் அவுட் பண்ணாலோ அவங்க கிட்ட போய் நம்ம வந்து நீங்க வேணா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்க நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு இந்த புக்கு கொடுக்குது. அந்த புக்ல வந்து ரொம்பவே வந்து ஒரு டவுன் பிளே பண்ணாம, அதாச்சும் நமக்கு ரொம்பவே புரிதலுக்காக எல்லா வார்த்தையுமே குறைச்சும் பேசாம, இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் நான் சயின்டிஃபிக்கா தான் பேசுவேன் அப்படின்னு சயின்டிஃபிக்காவும் பேசாம ஒரு வந்து ஒரு மீடியம் கிரவுண்டை வந்து ஒரு அட்டைன் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலா எந்தெந்த இடத்துல புரிய வைக்கணுமோ அதுக்காக டெக்னிக்கலாவும் பேசியிருக்காரு. அதே மாதிரி ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல இது எப்படி நம்மளால சுருக்க முடியும் அப்படிங்கறத சுருக்கி பேசியிருக்காரு. ரொம்பவே சீரியஸான சில விஷயங்களை பேசுறாரு. அது மனநோய் அப்படின்ற போது நமக்கு வந்து புல்லிங், இப்போ யாராச்சும் வந்து புல்லிங் குண்டா இருக்கனாலேயோ ஒல்லியா இருக்கனாலேயோ புல்லிங் பண்ணும்போது கூட அது என்னோட வந்து ஒரு மன அழுத்தத்தை என்னன்னு உண்டாக்கும், அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா உருவாக்கும், என்னென்ன தாழ்வு மனப்பான்மை கூட அதுக்கு உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா அதையெல்லாம் கூட வந்து ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சமூகத்துல வந்து ஒரு கேலியும் கிண்டலுமா தான் இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கிடைச்சு அது பண்ணக்கூடாது, அது வந்து பாடி ஷேமிங், அது வந்து உருவ கேலி வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு எட்டி இருக்குது. இந்த புக்ல வந்து சில நேரத்துல வந்து டாக்டர் ரைஸ் இஸ்மாயில் வந்து சில ஹியூமர் கலந்து பேசுறாரு. ஆனா அந்த ஹியூமர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனை புல்லிங் பண்ணாம, அந்த மனநோயாளியை வந்து அவங்களோட நோயை வந்து ஒரு கொச்சப்படுத்தாம, அவங்களை இழிவா பேசாம, அந்த எப்படின்னா ஒரு பார்டர் லைன் வந்து ஒரு கரெக்டா வச்சிருக்காரு. அந்த பார்டரை தாண்டா கொஞ்சம் அஃபெக்சிவா போயிடும், பார்டருக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து ரசிக்கும்படியா இருக்குதே தவிர அந்த நகைச்சுவை வந்து நமக்கு வெறுக்கும்படியா இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சாப்டர் பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு லவ்ஸ் பற்றி பேசியிருப்பாரு. அந்த ஒன் சைடு லவ்ன்ற போது நமக்கு வந்து பல படங்கள்ல பார்க்குறோம், ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டாக் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்ற மாதிரி இருக்கும். படங்கள்ல இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலுமே நமக்கு காதல்னா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தோம். இந்த படத்துல வந்து இந்த புக்ல வந்து உண்மையிலே ஒரு ஒன் சைடுல வந்து எப்படி இருக்குது, அதாச்சும் ஆண்கள் கிட்ட இருந்தா லவ்ஸ் போகுன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஆனா ஒரு பெண்ணு கிட்ட இருந்து ஒரு லவ் வந்து எப்படி தீவிரமா போகுது, அது தீவிரமா போகிற லவ் வந்து கடைசியா எப்படி வந்து ஒரு துர்சம்பவமா அது முடியுது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியுது. ஸோ நம்ம சின்ன விஷயம்னு எதுவும் நினைக்க கூட முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சில இடத்துல பெரிய விஷயங்களை கூட இந்த ரெசிலியன்ஸ் இருக்கிற மக்கள் வந்து தாக்கு பிடிச்சி வெளியில வந்துடுறாங்க. ஆனா சில பேரால ஒரு சின்ன விஷயம், இவங்க வந்து படிச்சவங்க தான், அப்ப நான் சொல்றது வந்து சும்மா ஏனோதானு இருந்தவங்க கூட இல்லை, நல்லா படிச்சவங்க, இவங்களே ஒரு மருத்துவர் தான். ஆனா மருத்துவர் கூட சில நேரத்துல வந்து மனநோய் பாதிக்கத்தான் படுது. இன்னொரு காமெடியா கூட நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நமக்கு ஹேர் லாஸ் இருக்குன்னு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட போறோம்னு வைங்களேன், அவருக்கே ஹேர் லாஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், இவர் எங்க பார்த்து நமக்கு ஒழுங்கா சொல்ல போறாரு, இவரே காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனா அது அப்படி நினைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து நோய் அப்படிங்கிற விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகதான் செய்யும். மனநோயும் அது போலவே தான். அது வந்து மனநோய் வந்து டாக்டருக்கு வராது, இல்லை ஒரு மனநலம் சார்ந்த படிப்பு படிச்சவருக்கு இது வராது, ஸ்ட்ரெஸ்ஸோ மன அழுத்தமோ எதுவுமே வராது அப்படிங்கிற நம்மளால சொல்ல முடியாது. மனநோய் வந்துச்சுன்னு நினைச்சிச்சுன்னா அது வந்து எப்படி வருதுங்கிற போது நமக்கு பயாலஜிக்கலா உள்ள சில ப்ராசஸும் அதுக்கு உண்டாகும், அதாச்சும் சைக்கலாஜிக்கலா உள்ள நமக்கு ப்ராசஸும் உண்டாகும். அது போலவே நம்ம சூழல் வந்து எப்படி நம்மளை மாற்றுது, அதுக்காக நம்ம எப்படி நம்மளை வந்து மாத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு மனநோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இன்னும் சில சாப்டர்ஸ் பத்தி நம்ம பேசணும்னு வந்து பாத்தீங்கன்னா, அலோபதி மெடிசன் வந்து எப்படி இருக்குது, அதாச்சும் இங்க ஒரு போர் மாதிரி இருக்கு, போர்ன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு எது சுப்பீரியர் எது இன்ஃபீரியர்ன்ற மாதிரியே ஒரு போட்டி இருக்குது பாத்தீங்களா. இப்ப ஒரு சித்த யுனானி அந்த மாதிரி நம்ம ஒரு மரபு சார்ந்த ட்ரெடிஷனல் மெடிசனுக்கும் ஒரு மாடர்ன் மெடிசனுக்கும் ஒரு சின்ன போட்டி இருக்கத்தான் செய்யுது.
சார் இப்போ கோவிட் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொன்னாங்கன்னா மாடர்ன் மெடிசன்லாம் போகாதீங்க, சித்த மருத்துவமே நமக்கு தீர்வு அந்த காலத்துல இருக்குது. ஸோ நீங்கள் கபசுர குடிநீர் குடித்தாலே உங்களுக்கு எல்லா கோவிடுமே போயிடும், கோவிடே சுத்தமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு இதுவும் பண்ணத்தான் செஞ்சாங்க. கோவிட் வந்தப்போ எனக்கே சில பேர் தெரியும், அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோவிடே கிடையாது, அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது வந்து ஒரு வதந்தி மாதிரி நம்மளை வந்து அடிமையாக்கிறதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு இருந்தாங்க. சில பேர் மாஸ்கே போடாமலாம் நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன். அவர் கோவிட் அப்போ கோவிட் அந்த இப்போ வரைக்குமே சரி, கோவிட் ஸ்டார்ட் ஆனதும் சரி இப்போ வரைக்கும் சரி மாஸ்க் அப்படிங்கிற விஷயமே அவர் போடலை. ஸோ அவருக்கு வந்து கோவிடுங்கிறது பொய்ங்கிறது வந்து எப்படி வந்து உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமா தான் நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு சமீப காலத்தில் ஒரு ஹீலர் கூட அரெஸ்ட் ஆனாங்க. போலி ஹீலர்கள் இப்ப இருந்து இல்லை, எப்பயுமே இருக்கதான் செய்யறாங்க. அந்த சிட்டுக்குருவி லேகியம்னு அந்த மாதிரி டாபிக் எல்லாம் கூட நம்ம இந்த புக்ல பேசுறாங்க. ஸோ போலி ஹீலர்ஸ் வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்றது, அவங்க பேசுறதுல வந்து எப்படி அறிவியல் தன்மை சுத்தமா இல்லை அப்படிங்கிறத வந்து இவர் உடச்சி பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இவர் வந்து அந்த மாடர்ன் மெடிசனாக இருக்கட்டும் ட்ரெடிஷனல் மெடிசனாக இருக்கட்டும் ரெண்டையும் தவிர்த்து இவர் மாடர்ன் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மாடர்ன் மெடிசன் தான் சிறந்தது அப்படிங்கிறது சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு டைலாக் வந்து அவர் கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது இதில் எது சிறந்தது அப்படிங்கிறது நமக்கு இத்தனை வருஷம் ரிசர்ச்சால, இத்தனை வருஷம் டேட்டாவால், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸால நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது எது பெஸ்ட்டு, இந்த குறிப்பிட்ட நோய்க்கு இதுதான் பெஸ்ட்டு, இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் தான் பெஸ்ட்டோ இல்லை இந்த மாடர்ன் மெடிசன் தான் பெஸ்ட்டோங்கிற சமயத்தில் அந்த மெடிசன் சொல்ற தீர்வையே நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம், நமக்குள்ள சண்டை வேணாம் அப்படிங்கிற ஒரு காமன் டைலாகையும் ஒரு காம்ப்ரமைசேஷனையும் வந்து இவர் புக்ல கொண்டு சொல்றாரு. இந்த புத்தகத்தை வந்து நான் எப்படி பார்க்கறேன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது இந்த புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு மனநல பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி இருக்குது, அது எப்படி ஆரிஜினேட் ஆகுது, அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிற பத்தி ஒரு பேசிக் அவேர்னஸ் வந்து நமக்கு உண்டாகுது. இது எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரீ ரெக்வசிட் வந்து இது எதுவுமே கிடையாது. இதில் மனம் இருந்தால் போதும், அதோட முக்கியமாக நேரமும் அந்த வாசிப்பதற்கான ஒரு ஆர்வமும் இருந்தால் போதும் இந்த புத்தகத்தை யார் வேணாலும் படிக்கலாம். இதில் வந்து நமக்கு சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாங்க, அதே சமயம் நமக்கு லேமன் டேர்ம்ஸில் இதை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெட்சைட் புக் மாதிரி இருக்கணும். நமக்கு இந்த புத்தகத்தை படிக்கும் போது சில அனுபவங்கள் வந்து சில நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து மனசுல தொட்ட மாதிரி இருக்கும், நமக்கு ஏற்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில சாப்டர்ஸ் வந்து நம்ம ஒரு பின் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வெப்சைட்ல எப்பப்போ தோணுதோ அப்பப்போ அதில் இருந்து படித்து அதன் மூலியமாக நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும், ஏன் தீர்வு கூட சில நேரத்தில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த புத்தகத்தை நான் அனைவரும் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவர் பண்ண இது புக்கு மாதிரி இதில் ஒரு செகண்ட் பார்ட் வந்துச்சுன்னா கூட இன்னும் நல்லா இருக்கும். ஒரு அகக்கண்ணாடி பார்ட் 2 அந்த மாதிரி வந்தால் கூட நல்லா இருக்கும். இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரி சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்களோ, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி புக்ஸ் எழுதுனா அது இன்னுமே வந்து எங்களை மாதிரி பொதுமக்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த நியூரோ சயின்ஸாக இருக்கட்டும், இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே எளிதாக இருக்கும்.